ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராமநாமத்துக்கு நிகரான நாமம் 1000 சேர்த்தாலும் கிட்டாது. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமத்தில் எத்தனையோ திருநாமங்கள். விஸ்வம், விஷ்ணு, வஷட்காரா, பூதபவ்ய பவத் பிரபு என்று தொடங்கும் 1000 நாமங்கள். இவை அனைத்துக்கும் சமமாய் அத்தனை பெருமையும் தன்னுள் கொண்டதாய் ராமநாமம் விளங்குகிறது. அவ்விராமன் வடதேசத்து அயோத்தியிலிருந்து புறப்பட்டு தெற்கு கோடியில் இருக்கும் திருப்புல்லானி ராமேஸ்வரம் வரை வந்தான். அங்கிருந்து சேதுவை கட்டி அணகட்டி இலங்கைக்கு சென்றான். ராவணனை ஜெயித்தான். திரும்ப சீதையை மீட்டுக் கொண்டு புஷ்பக விமானத்தேர அங்கேயே அயோத்தியை சென்று அடைந்தான். இதுதான் சுருக்கமான ராமாயண கதை. ஆனால் அதற்குள் தான் எத்தனை செய்திகள். நம் வாழ்க்கைக்கு அன்றாடம் நமக்கு உதவக்கூடிய எத்தனை உபதேசங்கள். ராமன் நடந்த பாதையில் பின்தொடர்ந்தால் அந்த இடங்களையெல்லாம் காணலாம். அவன் வாழ்ந்து காட்டிய பாதையை உணர்ந்து நடந்தோமானால் அவன் பண்புகளையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையும் நன்றாக அமையும். ஆகவேதான் ஸ்ரீராமன் காட்டிய பாதை 2 வகைப்படும். அவன் வாழ்ந்து காட்டிய பாதை குணங்கள், நல்ல பண்புகள். அதை பார்த்து நாமும் பண்பாளர்களாக இருக்க வேண்டும். அவன் நடந்து காட்டிய பாதை அயோத்தியிலிருந்து அவன் சென்ற அனைத்து இடங்கள். ஆக அப்படிப்பட்ட ஸ்ரீராமனை ஒரு கோயிலாக போய் சேவித்து வருகிறோம். இன்று நாம் ஸ்ரீராமனை சேவிக்க போகிறோம். அற்புதமான திருக்கோலம். ராமன் பட்டாபிராமனாக ரங்கநாதர் கோயிலில் எழுந்தருளியுள்ளார். சென்னையில் சவுகார்பேட்டையில் முல்லா தெருவில் இருக்கும் ரங்கநாத சுவாமி தேவஸ்தானம். அங்கிருக்கும் பட்டாபிராமன். இந்த திருக்கோலமே தனி சிறப்புடையது. மூலமூர்த்தி எழுந்தருளி இருக்கிறார், உற்சவமூர்த்தி எழுந்தருளி இருக்கிறார். ஆஞ்சநேயர் 2 ஆஞ்சநேயர்கள் உள்ளார்கள். இதோ சுவாமியை தரிசிக்கிறோம். நடுவாக ஸ்ரீராமச்சந்திரன். அவனுடைய வலது புறத்திலே ஒரு புறத்தில் சீதை தாண்டி பரதாழ்வான் எழுந்தருளி உள்ளார். பரதன் தன் கையில் சாமரமேந்தி வெண் சாமரத்தை வீசிக்கொண்டே ராமனுக்கு பணிவிடை புரிந்து கொண்டே வலதுபுறம் எழுந்தருளி உள்ளார். இடதுபுறத்தில் லக்ஷ்மணன், லக்ஷ்மணனுக்கு பின்னே சுக்கிரீவன். ராமன் நடுவாக இருந்து தன் இடது திருக்கையில் வில்லேந்தி கொண்டிருக்கிறார். 2 புறத்தில் 2 ஆஞ்சநேய சுவாமிகளை தரிசிக்கிறோம். உற்சவரோடையே 2 ஆஞ்சநேயர்கள் உள்ளனர். எதற்காக? ஓர் ஆஞ்சநேயர் கையை கூப்பிக் கொண்டு அஞ்சலி ஹஸ்தம் கைகூப்பி கொண்டு ராமனை தொழுது கொண்டே எழுந்தொழி உள்ளார். அதே மற்றொரு ஆஞ்சநேயர் தன்னுடைய கையை 2 கைகளையும் இப்படி தூக்கி கொண்டிருக்கிறார். அதில் ராமனின் பாதுகைகள் உள்ளன. இதை வாகன திருக்கோலம் என்று கோயிலார் கூறுகின்றனர். ஒரு பக்கத்தில் பாதுகையை ஏந்தி கொண்டு ராம பாதுகையை தலையால் கைகளால் ஏந்தின வாகன ஆஞ்சநேய சுவாமி. மற்றொரு பக்கத்தில் கையை கூப்பிக் கொண்டிருக்கும் பக்த ஆஞ்சநேயர், அஞ்சலி திருக்கோலத்தோடு இருக்கும் ஆஞ்சநேயர். இவர்களோட மொத்த குடும்பத்தோட ராமனுடைய பரிவாரம்னு சொல்லலாமா? பரிவாரம்ங்கிற அவனுடைய மொத்த குடும்பத்தையும் குறிக்கும். ராமன், சீதை, பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன், ஆஞ்சநேய சுவாமி. இதுல ஆச்சரியம், மற்ற எல்லாரும் உறவுக்காரர்களாயிட்டு ஆஞ்சநேயர் தம்பியா என்று நாம் கேட்கலாம். தம்பியை காட்டிலும் மேலானவர், தாசன் அல்லவா, அதனால் அவரை மட்டும் கூட்டிக் கொண்டிருக்கிறார். மற்ற 6 காட்டிலும் அவருக்குத்தான் ராமனோட நெருக்கம். மற்ற பேரெல்லாம் மனிதர்கள். ஆனா ஆஞ்சநேயரோ பிறப்பால் வானரமாக பிறந்தவர். அந்த வேறுபாட்டையும் ராமன் பார்க்கவில்லை. இப்படி ஒரு அற்புதமான சன்னிவேசத்தை, திருக்கோலத்தை இன்று நாம் சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். ரங்கநாதரையும் சேவித்தோம். அவரையே பூஜித்திருந்த ஆராதகனான ராமனையும் தரிசித்துக் கொண்டோம். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் இந்த ராமனை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கிறது. ஆவலோடு காத்திருங்கள். தற்போது அடுத்த சர்க்கம். நாம் இப்போது சுந்தர காண்டத்தின் 63வது சர்க்கத்தில் உள்ளோம். மதுவனம் அழிய பெற்றது. ஹனுமான் முதலானோர் வரப்போகிறார்கள். அதை அழிச்சுட்டே இருக்கிறச்சே ததிமுகன் ஓடி வருகிறான். சுக்ரீவனிடத்தே உனக்கு அவ்வளவு பிடித்தமான தோட்டம் அழிஞ்சு படுத்து என்று நடுங்கிக் கொண்டே கூறினான். அப்பதான் இந்த நடந்த ஆச்சரியமான செய்தி. சுக்ரீவனுடனே பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணனை பார்த்து
ஆரிய லக்ஷ்மண சம்பிராக வீரோ ததிமுக கபிஹி அங்கத பிரமுகை வீரைஹி பக்ஷிதம் மது வானரைஹி. அவன் வந்து என்ன செய்தி கொண்டான்னு கேட்டீரா? லக்ஷ்மணனே, மதுவனம் அழிக்கப்பட்டதாம், எல்லா வானரர்களும் அழித்தார்களாம். நைஷாம் அகிருத காரியானாம் ஈதிருஷா ஸ்யாத் வ்யதிக்ரமஹ வனம் யதபிபன்னாஸ்தே சாதிதம் கர்மத துருவம். இப்போது உறுதியாக கூறுகிறேன், என்னுடைய ஆணையை பற்றி குரங்குகளுக்கு தெரியும். சுக்ரீவனுடைய ஆணை, சுக்ரீவனுடைய தண்டனைன்னா அது தனியா இருக்குமா. யாரானு சொன்ன கெடு மீறினாலோ காரியத்தை ஒழுங்கா பண்ணாட்டாலோ முதல்ல குற்றவாளி கூண்டுல ஏத்திட்டு தலைய வெட்டிடு அப்படின்னு விடுவான். தலைய வெட்டின பிற்பாடு விசாரணை தொடங்கட்டும் அப்படின்னு வரும். என்ன லாபம்? தலைய வெட்டினப்புறம் விசாரணை பண்ணுவாடா? இதுதான் சுக்ரீவன் ஆணை. அவன் சொல்றாப்போ, நான் 1 மாதத்துக்குள் திரும்பி வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். அவர்கள் அந்த கெடுவை தாண்டிவிட்டார்கள். கெடுவை தாண்டின ததாச்ச கணிதாயம் கபி ததிமுகோ பலி. அதுவும் கூறுகிறேன், சீதை பார்க்கப்பட்டாள், ஹனுமானாலேயே பார்க்கப்பட்டாள். அவரை தவிர வேறாரும் பார்க்கவில்லை. ஏனெனில் நஹ்யன்ய சாதனை ஹேது கர்மணோஸ்ய ஹனுமதா. அவரை எப்ப மோதிரத்தை கொடுத்து அனுப்பித்தோமோ அவர் செயல் வீரராக முடிச்சிருவாருங்கிறது தெரியும். அவரை தவிர இதை யாரு செய்வார்கள்? காரிய சித்திஹி ஹனுமதி மதிஷ்ச ஹரிபுங்கவே. அந்த வானர தலைவனான ஹனுமானிடத்தே காரிய சித்தி குடிகொண்டிருக்கிறது. நாம அதனால்தானே ஆஞ்சநேயரே காரிய சித்திக்குன்னே பத்துக்கிறோம். எல்லா இடத்துலயும் பெண்ணு கல்யாணம், பிள்ளை கல்யாணம், பிள்ளை படிப்பு, பொண்ணு வேலை, எதுவா இருந்தாலும் எந்த கோவில்ல பிரதட்சணம் பண்றோம்? காரிய சித்தி. நம்ம எல்லாருடைய மத்காரியம் சாதய பிரபோ, உனக்கு எதுதான் கஷ்டமானது, நீர் தான் நமக்கு இந்த காரியத்தை சாதிச்சு கொடுக்கணும். பெரிய பெரிய காரியம் ஆரம்பிக்கிறவாள்ல இருந்து சின்ன காரியத்தை பண்றவ வரைக்கும் எல்லாருக்கும் ஆஞ்சநேய சுவாமியைத்தானே பிரார்த்திச்சுக்கிறார். அது இதனாலதான் காரிய சித்தி ஹனுமதி மதிஷ்ச ஹரிபுங்கவே. நல்ல புத்தி கூர்மை, புத்தி சாருதுல்யம், எடுத்த காரியத்தை முடிக்கிறது. விவசாயச்ச வீரியஞ்ச, நல்ல ஊக்கம், விடாமுயற்சி. விவசாயச்ச வீரியஞ்ச, நல்ல வீரம். சுதஞ்சாபி பிரதிஷ்டிதம், எந்த காரியத்தையும் சரியா வழி நடத்தி சரியா முடிப்பார் என்கிற பெயர். இது எல்லாம் அவரிடத்தில் இருக்கு. ஜாம்பவான் எத்திர நேதா சியாத் அங்கதச்ச மகாபலா. எங்கு ஜாம்பவான் தலைமை பொறுப்பேற்று முன்னடத்துகிறாரோ, எங்கு அங்கதன் சென்றிருக்கிறானோ அங்கு வெற்றி நிச்சயம். ஹனுமான் சா பிரதிஷ்டாதான தத்ர கதிர் அந்நதா அங்கத பிரமுரை வீரைகி ஹதம் மதுவனம் கில. இப்படிப்பட்டவர்கள் போயிருக்கா, 1 மாசம் ஆச்சு வரல, ஆனா மதுவனத்தவர்கள் அழிச்சிருக்கணும்னால் நிஜமா சீதையை பார்த்திருக்க வேண்டும், சந்தேகம் இல்லை. ஏததர்த்தமயம் பிராப்தா வக்தும் மதுரவாகித நாம்னா ததிமுகோ நாம ஹரி பிரக்யாத விக்ரமா. ததிமுகன் தெரியாமல் வந்திருக்கிறான், அங்கேயே விசாரித்தால் உண்மை தெரிந்து கொண்டு வந்திருப்பான். அவனுக்கு பரபரப்பிலே ஓடி வந்து விட்டான். அவர்கள் காரியத்தை முடிச்சுட்டு தான் வந்திருப்பார்கள். திருஷ்டா சீதா மகாபாகோ சௌமித்ரே பஷ்யதத்வத. அதனால இஷ்டப்பட்டபடி அவர்கள் சாப்பிடட்டும், ஆடட்டும், பாடட்டும். நாம் எடுத்த செயல் நடந்து விட்டது. ஒரு சுவாமி கிட்ட ஒரு காரியத்தை அனுப்பிச்சிருக்கோம். காரியம் முடிஞ்சுதா இல்லையான்னு தெரிஞ்சு விட மாட்டோமா? தரிஷிதம் மர்ஷணீயம் சேஷ்டிதம் கிருதகர்மணாம் கச்ச சீக்கிரம் மதுவனம் சம்ரக்ஷஸ். ஹனுமா அழைச்சிட்டு வா, ததிமுகா அவர்களை தடுக்காதே, ஒன்ன காப்பாத்திக்கோ. கேலியா சொல்லி அனுப்புறான் பாருங்க. அவர்களை ஒன்னால தடுக்க முடியாது, முடியும்னா ஒன்ன நீ காப்பாற்றிக்கொள். சீக்கிரம் பிரேஷய சர்வான்ஸ்தான் ஹனுமத் பிரமுகான் கபீன். போய் அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லி சீக்கிரமாக நம்மிடத்தில் அழைத்து கொண்டு வா. புறப்பட்டார். அங்கைஹி பிரகிருஷ்டைஹி கார்ய சித்திம் விதித்வா
பாக்கூர் ஆசன்னாம் அதிமாத்திரன் அனந்த. இதை கேள்விப்பட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆனந்தம். ராமன் சந்தோஷப்படுறார், லக்ஷ்மணன் மகிழ்ச்சி அடைகிறார், மொத்த குரங்கு கூட்டத்துக்குமே ஆனந்தம். ததிமுகன் வந்தான், ஹனுமானிடத்தில் செய்தி சொன்னான், மொத்த பேருமாக புறப்படுகிறார்கள். 64வது சர்க்கம். சுக்ரீவேணவ முக்தஸ்து கிருஷ்ணோ ததிமுக கவி ராகவம் லக்ஷ்மணன் செய்வ சுக்ரீவம் சாப்பியவாதயத் சப்ரணம்ய ச சுக்ரீவம் ராகவௌ ச மகாபலௌ வானரைஹி சகித சூரைஹி திவமேவோத்பபாதஹ. அங்கேருந்து விடை பெற்றா சுக்ரீவன், ராமன், லக்ஷ்மணன் அனைவரையும் ததிமுகன் வணங்கிவிட்டு சட்டென்று ஆகாயத்தில் தாவினான். அதிவேகமாக மதுவனத்தில் வந்து குதித்தான். அங்க இருக்கிற ஹனுமானை பார்த்து கைகூப்பி, அங்கத பெருமானை பார்த்து கைகூப்பி, சுக்ரீவ மகாராஜா உங்களை மன்னித்து விட்டார், உங்கள் பேரில் அவர் கோபம் கொள்ளவில்லை. சௌமிய ரோஷோன கர்த்தவ்யா எதேபி பரிவாரணம் அஜ்ஞானாத் ரக்ஷிபிக்ரோதாத் பவந்த பிரதிதோஷிதாக. உடனே ஹனுமான் பதில் சொல்லிட்டார், பெரியவரே ததிமுகரே, கோபம் கொள்ள வேண்டாம், குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருந்தது, கொஞ்சம் சாப்பிடட்டுமேன்னு விட்டுட்டேன், இனிமேல் அவரவர்கள் நிலை தப்ப மாட்டார்கள். என் ஆஞ்சநேயரும் உறுதியளிக்கிறார், யதைவகி பிதா தே பூத் பூர்வம் ஹரிகணேஸ்வர ததா தமபி சுக்ரீவா நான்யஸ்து ஹரிசத்தம. அப்ப ததிமுகன் கூறுகிறார், அங்கதரே, உன் தந்தை எப்படி உன்னிடத்தில் அன்போடு இருப்பரோ, நீ செய்த குற்றங்களை கண்டுகொள்ள மாட்டாரோ, அதே போல சுக்ரீவன் உன் சிற்றப்பனாக இருந்தாலும் தந்தையை போலவே தான். உன் குற்றங்களை அவர் பார்க்கவில்லை, உடனே உங்கள் அனைவரையும் வர சொன்னார். பிரகிருஷ்டோ நதுருஷ்டோ சௌ வனம் ஸ்ருத்வா பிரதர்ஷிதம் பிரகிருஷ்டோ மாம் பிருதிவ்யஸ்தே சுக்ரீவோ வானரேஸ்வரா. உடனே அங்கதனுக்கு ரொம்ப திருப்தி. இது நடந்தும் என்னுடைய சிற்றப்பா என்னை மன்னித்தாரா, அவர் கோபம் கொள்ளவில்லையா? நல்லது நல்லது, அப்படியே இருக்கட்டும். குழந்தைகளே, உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நீ இருக்கிற காரியம் சீதையை தேடி கண்டுபிடித்து விட்டீர்களே, ஆகவே என் தலைப்பித போல தொண்டனை போல பேசுவான், எந்த யாராக்க சங்கே சுதோயம் விருத்தாந்தः ராமேண ஹரியூதபாः அயஞ்ச ஹர்ஷாதாख्याति தேன ஜானாமி ஹேதுனா. எனக்கு இப்ப தெரிஞ்சுடுத்து, ராமனுக்கு செய்தி போயிருக்கும். எப்ப சுக்ரீவனுக்கு தெரிஞ்சதோ நாம திரும்பி வந்தாடுத்துன்னு ராமன் தெரிந்திருப்பார். இனிமே காலம் தாழ்த்த கூடாது, வேகமாக போய் ராமனிடத்தில் சீதையை பார்த்த செய்தி சொல்ல வேண்டும். கிம்சேஷன் கமனே தத்ர கமனம் தத்ர சுக்ரீவோ எத்திர வானரா. சுக்ரீவன் நோக்கி போவோமா, நீங்க அனுமதித்தால் போகிறேன்னு சொல்ல அனைத்து குரங்குகளுக்கும் ஆனந்தம். உடனே அங்கதனை அழைத்துக் கொண்டார்கள். இப்படி எந்த ராஜா பேசுவார்? ஐஸ்வர்ய மதமத்தோகி சர்வோகமிதி மன்யதே. நல்ல வேளை இப்படி ஒரு ராஜா கிடைத்தாரே என்று பேசி விடை பெற்றார்கள். உத்பதந்தமனுத்பேது சர்வே தே ஹரியூதபாக அங்கதம் புரத கிருத்வா. அங்கதனை முன்னே வைத்துக் கொண்டு அனைவரும் ஆகாசத்தில் தாவினார்கள். இடைவெளி இல்லாமல் வேகமாக கிஷ்கிந்தையை நோக்கி வந்தார்கள். அவர்கள் வரட்டும், நாம் முல்லா தெருவில் இருக்கும் ரங்கநாத பெருமானிடத்தை விடை பெற்று புறப்படுவோம். தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு கேட்க போகிறீர்கள். ஜெய் சீதாராம், ஜெய் ஹனுமான். அனைவரும் ஸ்ரீ ராமாயணத்தை கேட்டு வருகிறோம். இப்போது இங்கு கேட்ட அனைத்து இடத்துக்கும் சென்று தரிசித்து வர ஒரு வாய்ப்பு கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட் ஏற்பாடு செய்திருக்கும் ஸ்ரீராம அணு யாத்திரை, நீண்ட யாத்திரை, அழகிய யாத்திரை, 7000 கிலோமீட்டருக்கு மேல், 6 மாநிலங்கள், 2 நாடுகள், 9 புண்ணிய தீர்த்தங்கள் கொண்ட யாத்திரை அக்டோபர் 23ஆம் தேதி தொடங்கி 23 நாட்களுக்கு நடக்க இருக்கிறது. பிட்டூர், அயோத்தியா, சித்தாசிரம், சீதாமரி, ஜனக்புரி, திரிவேணி சங்கம், ஸ்ருங்கிவேரபுரம், சித்ரகூட்டம், நாசிக், பஞ்சவடி, கிஷ்கிந்தா, லக்ஷ்மண தீர்த்தம், மகேந்திரகிரி, சேதுக்கரை, ஸ்ரீரங்கம் ஆகிய அனைத்து இடங்களையும் தரிசிக்க போகிறோம். மன உறுதி, உடல் உறுதி, சற்றே பொருட்செலவுக்கு தயாராதல், விடுமுறைகளை தேக்கி வைத்தல் அனைத்தும் செய்து அன்பர்கள் தயாரா